மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. இவங்க மலையோரம் இருக்கிறதுனால 27 வருஷமா 3 தலைமுறையாக பார்த்தீங்கன்னாக்க சித்த மருத்துவ முறையை கையாண்டு வராங்க. இப்போ இவங்க சோரேசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, நல்ல மருந்தே இருக்குது தம்பி. போன வாரம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க இப்போ மருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிறாங்க. போன வாரம் வந்து பழமெல்லாம் கொடுத்துட்டு ஏமா எனக்கு சரியாச்சுன்னு சொன்னாங்களா. எதுக்குப்பா அப்படியே வந்தீங்க அப்படின்னு. இம்மா சோரேசிஸ் உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சுமா, எங்கே போயும் சரியாகல வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது மாதிரி நிறைய பேருக்கு சித்த மருத்துவ முறையில் சோரேசிஸை எளிமையாக சரி பண்ணிட்டு வராங்க. இது சித்த மருத்துவத்தில் சாத்தியம். அது எப்படின்றது இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஆமாம், வணக்கம்மா. அக்கா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோரேசிஸ்ன்றது ஒன்று இருக்குக்கா. உங்களுக்கு தெரியும், சொறி, சிரங்கு, படை, எக்ஸிமா, சோரேசிஸ். இதில் மீன் செதில் மாதிரி வரும், பாம்பு செதில் மாதிரி வரும், ஸ்கால்பில் முடியிலெல்லாம் சோரேசிஸ் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக வரையும், கீரை தொல்லும், இது மாதிரி நிறைய பிரச்சனை. கத்தி வச்சு சீப்பு வச்சு எல்லாம் சொறிவாங்கல்லக்கா. இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் நீங்கள் கொடுக்குறீங்க? இங்கே வந்ததுமே பார்ப்பேன், அவங்கள கண்டிஷனால எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன். என்னப்பா பண்ணுது அப்படின்பேன். அம்மா என்னால் அரிப்பே தாங்கவே முடியலைங்கம்மா, எத்தனை ஊசி போட்டாலும் அரிப்பு நிற்க மாட்டேங்குது, வலி எடுத்துக்குது, எரிச்சல் எடுத்துக்குது அப்படிம்பாரு. இப்படி எத்தனை காலமா? அம்மா இதெல்லாம் 4-5 வருஷமா இருக்குதுங்கம்மா, எங்க போயுமே குணமா இல்லைங்கம்மா. கடைசியா எங்கேயாவது பார்த்துட்டு போய் நான் தற்கொலை பண்ணிக்கிறான்னு இருக்கிறேன் அப்படிம்பாரு. ஆமா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயா இது தாங்க முடியல, தூக்கமும் வரல, நான் சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு அந்த தாட்டோட பேசுவாங்க. அவங்களுக்கு நான் நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? சரி, அவங்க வந்து பார்த்துட்டு உட்காருவாங்க. சரி, அந்த எரிச்சல் அடங்குறதுக்கு ஒரு ஆயில் கொடுப்பேன். அவங்க துணியே மேலே போடாம தான் இடுப்புல ஒரு துண்டை மட்டும் தான் கட்டிட்டு வருவாங்க. ஆட்டால் தான் வந்து இறங்குவாங்க. அவங்க கூட வந்தாங்களன்னா அந்த ஒரு பஞ்சர் இருக்குங்க, அந்த காட்டெல்லாம் அந்த எண்ணெய் வச்சு எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்க அப்படி சொல்லிடுவேன். சரி, அப்ளை பண்ணிட்டாங்களன்னா உட்காந்துங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல அம்மா எரிச்சல் நின்றுச்சுங்கம்மா அப்படிம்பாங்க. அம்மா நிஜமா? சத்தியமாலுமேதாம்மா அப்படிம்பாரு. சரி. அவர் சரிப்பா, சரி நான் கொடுக்குறதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவீங்களா? ஐயோ எனக்கு நல்லா ஆனா போதுமா அப்படிம்பாரு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவேங்கன்னா இந்த பேதி மாத்திரை கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இந்த பேதிக் மாத்திரை கொடுப்பீங்களா? பேதிக் மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். இதுல 2, 4, 6, 8, 10, 12 மாத்திரைக்கு போலக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 6 மாத்திரை சாப்பிட்றோனுங்க. 12 மாத்திரை 6 மாத்திரை. ஆமா, அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த 6 மாத்திரை எடுத்துக்கோனுங்க. அதே பேதியாக அதே நின்னுக்கும் ஒரு பேக்கெட்ல. ஆமா, அது வந்து அது பேதி நிறுத்துறதுக்கெல்லாம் எந்த மருந்து இல்ல, அதே நின்றோம். சரி, சாப்பிட்டாங்களன்னா அவங்க பசிக்குதுன்பாங்க. சரி நல்லா சாப்பிடுங்கப்பா, அதனால அந்த புளி, உப்பு, கருவாடு, மீன் இதெல்லாம் எடுத்துடாதீங்க, மற்றதெல்லாம் அந்த பாசிப்பயிறு குழம்பு, கீரை ஐட்டமெல்லாம் எடுத்துக்கங்க. சரிங்கம்மா அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் மேலே பூசுறதுக்கு இந்த ஆயில் கொடுப்பேன். நண்பர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே பூசுறதுக்கு இந்த ஆயில் கொடுப்பாங்களாம். இந்த ஆயில் பாருங்க, இது மேல் பூச்சிக்கான ஆயில். சொல்லுங்க. இந்த ஆயிலை கொஞ்சமா எடுத்துங்க, அதை சின்ன ஒரு பவுல்ல எடுத்துக்கொண்டுங்க. அது எடுத்து இப்படி வச்சு இப்படி பூசிக்கலாம். அவங்களும் பூசிக்கலாம். ஓ, அப்படியே பூசணும். அப்படியே பூசிக்கலாம், இப்படி எல்லாம் பூசிக்கலாம். இதனால எந்த சைட் எஃபெக்டும் வராது. ஆனா உடம்பெல்லாம் மெயின் எல்லாம் அப்படி ஷைனிங்கா இருக்கு. ஓ, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரம்மா, அப்ப மீனா தொங்கிட்டு இருந்துச்சு, என்னப்பா உடனேங்கானா உடம்பெல்லாம் மின்னல் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. மின்னல் அடிச்சிட்டு இருக்குது. ஓ, அந்த மாதிரி பளபளன்னு இருக்குன்றாங்க. அந்த செதில விழுந்துருச்சு, தேய்க்க அந்த செதில விழுந்துருச்சு. அப்புறம் அந்த முடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு போய் குளிச்சுட்டாங்க. சரி, குளிச்ச பிறகு இந்த ஒரு ஆயில் ஒண்ணு இருக்கு. இந்த ஆயில லைட்டா எடுத்து இப்படி தேய்ச்சு எல்லா பக்கம் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓ, இது ஆமா, இது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். ஆமா, அந்த எரிச்சல் தான் அதுல ஒரு கிருமிங்க இருந்தாலுமே அப்படி லாஸ் ஆயிரும். ஓ, கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு, இதுலயும் அதுலயும். ஆமா. ஓ, சூப்பர்க்கா. அந்த மாதிரி இருக்குங்களா? அப்படி சரியாயிருங்களா? அப்புறம் அதுக்கு பிறகுங்க அதோட சூரணம் இருக்கு. இதுதான் அந்த சூரணம் தான். அதே ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. வெந்நீர், அதாவது சுகர் இருந்தாங்களான்னா அது தேனோட சாப்பிடலாம். அதனால தப்பு கிடையாது. தேன் சாப்பிட்டா சுகர் நிறைய வந்துருங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்ல. இந்த மருந்தோட சாப்பிட்றதுக்கு சுகரும் அதில் கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க. சரி, இப்போ தோல் நோய் உள்ளவங்க சோரேசிஸ் சொல்லுங்க, இந்த மருந்து எவ்வளோ எடுக்கணும்? ஒரு 1/2 ஸ்பூன் எடுங்க. 1/2 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் எடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க.
ஓகே. இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு கலக்கிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல சாப்பிட்றணுங்க. அப்படின்னா கொஞ்ச நாளிலேயே ஒரு 10-15 நாள்லயே அவங்களுக்கு எரிச்சல் வலி இதெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிரு. அப்புறம் இந்த ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களான்னா சுத்தமாக காணாமல் போயிருங்க. ஓஹோ. ஆமா. இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் அவங்க இருக்கணுமா? கருவாடு, மீன், கோழி, புளி இதெல்லாம் தள்ளி விட்டுறணும் ஓரமா. ஓகே. உப்பு கம்மியா போட்டு சாப்பிடணும். எல்லாம் கரெக்டா இருந்துட்டாங்களாண்ணா எனக்கு வியாதியே இல்லை அப்படின்றவாரு. நேத்து கூட நேத்து பக்கத்துல தாங்க நாங்க வெளியில போயிட்டோம். அவங்க நல்லா காசு நான் வேண்டான்னு பார்த்தா பாவம் இருந்துச்சு. நல்லா பிற்பாடு எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குதுமா, அந்த அம்மா கொண்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படிதான் எங்க பக்கத்து வீட்டுல அந்த அம்மா பேர் தமிழே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மா கொண்டு வந்து அந்த காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னாங்க. அதை வாங்கி அதை செவுத்து மேலேதான் வச்சேன். அது கூட இது எங்கேயும் எடுத்து வைக்கல, வேற ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னு ஓடி போயிட்டோம். அதனால ஏன் சொல்ல வந்தாங்கன்னா அவ்வளவு கேரண்டி நல்லா ஆகலன்னு பேச்சுக்கு இடம் இல்லைங்க. இப்போ உங்ககிட்ட சோரியாசிஸோட நிறைய பேஷண்ட் வராங்க வைங்க, அவங்க நல்லா ஆகலன்னு போயிருக்காங்களா? அப்படி கேரண்டியோட வருவாங்க. ஒரு குழந்தை அந்தியூர்ல இருந்து ஒரு லேடி வந்தாங்க. அந்த புள்ள பேரு புவனேஸ்வரி. அவங்க ஒரு லேடி இன்னொரு லேடி தான் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பாட்டில் தான் ஒரு இவ்வளவுதான் கொடுத்து அனுப்பிச்சா. அந்த அம்மா வந்து எங்க வீட்டுக்காரரை குடிச்சிட்டு இருக்கிறாரு, காசு இல்லைங்கம்மா அப்படின்னா. சரி இல்லம்மா பரவாயில்லம்மா கொண்டு போ அப்படின்ட்டேன். அதை குழந்தைக்கு தட்டி விட்டுருச்சு. அது கொஞ்சம் தான் இருந்திருக்குது. அதை போட்டு அந்த சோறனை சாப்பிட்டு 10-20 நாளே காணாம பண்ணிடுச்சு. இன்னைக்கு அந்த அம்மா இருக்கிறாங்க, நாளைக்கு வர சொன்னாலும் பார்க்கலாம். ஓஹோ. அந்த அளவுக்கு அந்த ஃபுல்லா சொரியாஸ்க்கெல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது மலை கிராமம் இல்லையா, மலை எல்லாமே மலை காடுகள் தான் இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க இந்த மருத்துவ முறை எப்படி இருக்கு பாருங்க. காசு கொடுத்தாலையும் வாங்கிக்குவாங்க, கொடுக்கலனாலையும் விட்டுருவாங்க. லாஸ்ட்ல குணமானவங்க வந்து பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்காங்களா. அப்படி இங்க எளிமையான மருத்துவ முறைகள் சித்த மருத்துவம் இருக்குதாங்க செய்யுது. அதனால பல வருஷமா சோரியாசிஸா நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, ஒன்றும் பெருசா ரிசல்ட் வரல அப்படின்றீங்களா? யோசிக்க வேணாம். நான் நிறைய வீடியோக்கள் சொல்றது அதுதான். இது வந்து சோரியாசிஸ்க்கான சூரணம். இதை நீங்க அம்மா சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. இந்த ஆயிலை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இந்த ஆயிலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய குடலை சுத்தம் பண்றது, சிறுகுடல் பெருங்குடல் மலவாயை சுத்தம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான மூலிகை. இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அம்மா சொன்னாங்க என்ன மாதிரியான பத்திய முறைகள் இருக்கணும் போது சொன்னாங்க. கருவாடு, கத்திரிக்காய், மீன், அகத்திக்கீரை, பாவக்காய், மொச்சக்கொட்டை, புளி அதிகமாக வச்சு சாப்பிட்றதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, உங்க அருகில் இருக்க ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சோரியாசிஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயும் படிப்படியாக சரி பண்ணிட முடியும். சித்த மருத்துவத்தில் அதுக்கான சிறப்பான சிகிச்சை இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அதனால உங்களுக்கும் சோரியாசிஸ் இருக்கு, பல இடத்துல பார்த்தாச்சு, மருந்துகள் எடுத்தாச்சு, வைத்தியங்கள் பண்ணாச்சு, பெருசா ரிசல்ட் வரல, சரியே ஆகல, யோசிக்கவே வேண்டாம். கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமா இந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றுவாங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மருந்து எடுத்துப்பாங்க. நிச்சயமாகவே படிப்படியாக கண்டிப்பாக சரியாயிடும். அம்மா பார்த்தீங்கன்னாக்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்க ரொம்ப அற்புதமான மருத்துவ முறையெல்லாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் சொல்ல போகிறாங்க. அதனால் சோரியாசிஸா கவலைப்பட வேண்டாம், இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்மா.